எத்தனாவது வரியிலிருந்து? 32லேருந்து 35, அப்படி தானே? 32வது வரியை சொல்லுங்க. மெய்யே முதல்ல பொருளை எழுதுவோம். அந்த 32லேருந்து 35ன்னு பொருளை எழுதுங்க. ஆணவமலை இருளில் கிடந்த நான் பிறந்து இறந்து உன் திருவடியை அடைந்து உன் திருவடியை அடைந்து உயரும்படியாக செய்தாய். அடுத்த பத்தியா எழுதுங்க. என்னுடைய மனதில் ஐந்தெழுத்துக்கு காரணமான ஓம் என்ற மந்திரத்தின் என் மனதில் ஐந்தெழுத்திற்கு காரணமான ஓம் என்ற மந்திரத்தின் வடிவாக நின்றாய். அடுத்த பத்தி, நீ மெய்யானவன், நீ பந்தமில்லாதவன், நீ இடபத்தில் வருபவன், நூல்கள் வேத ஆகமங்கள் உன் அளவை காட்ட முடியாது. வேத ஆகமங்களாலும் உன் அளவை காட்ட முடியாது. காட்ட முடியாதுல்ல, காண முடியாமல் ஐயனே என்று அலறுகின்றன. அவற்றை கடந்து உயர்ந்தும் தாழ்ந்தும் விரிந்தும் காணப்படுகிறாய். நீ நுட்பமானவன், எல்லாவற்றிலும் கலந்தவன், அடுத்த பத்தியா எழுதுங்க. இனி பிறவாமல் இருக்க உன் திருவடியை இப்போது கண்டேன். நான் பாச நீக்கத்தை அடைந்தேன். முப்பத்தி 32, 33, 34, 35 4 வரிக்கு நம்ம விளவு எழுதியிருக்கிறோம். கொண்டு கூட்டு முறையில் பொருள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 வரியும் புரியுதான்னு மட்டும் பாருங்க. 32லேருந்து மெய்யே நீ மெய்ப்பொருள், உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன். பின்னால் வருது, அப்படி தானே? கொண்டு கூட்டில் தான் பொருள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எல்லா வரியும் புரிஞ்சுதுன்னா போதும். புரியுதா? வீடு வேறு அடைந்தேன், உண்டு திருவடியை நான் இன்னைக்கு பார்த்தேன், வீடு வேறு அடைந்தேன். நான் உயரும்படியாக என் உள்ளத்துள் நீ என்ன வடிவமாக இருக்கிற? அதில் 5 எழுத்துக்கு காரணமான ஓம்காரம்னு உரை எழுதியிருக்கிறோம். ஓம்கார வடிவமாக இருக்கின்றாய். நீ மெய்ப்பொருள், விமலா, மலமற்றவன், விடைப்பாக என்ன வாகனத்தில் வருவாய்? பிறகு வேதங்களை கீழே இறக்கணும். வேதங்கள் உன்னை அளவிட முடியாததுனால ஐயா என ஓங்கி, வேதங்கள் உன்னை அளவிட முடியாததுனால ஐயான்னு உன்னை கூப்பிடுது. அந்த வேதங்களுடைய இயலாமை தான் ஐயாங்கிற ஓசை. இயலாமை தான் ஐயா. ஐயா அம்மா பிச்சை போடுங்கிற ஓசை என்னது? இயலாமை. வேதங்களுடைய இயலாமையில் தான் ஐயான்னு சொல்லுது. ஐயா என ஓங்கி என்று சொல்லும்படியாக நீ ஓங்கி ஆழ்ந்து அகன்றவன். அதுக்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறோம்? கரெக்டாக சொல்லுங்க. அதே தான். ஓங்கினா உயர்ந்து, தாழ்ந்து, விரிந்து. அப்படின்னா மேலும் கீழும் பக்கங்களிலும் இருப்பவன் அர்த்தம். மேலும் கீழும் பக்கங்களிலும் இருப்பவன். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் வியாபகம் உடையவன்.
தரையை அறியாது தாமே திரிவார் புறையை உணரா புவி. திருவருட்பயனில் ஒரு மந்திரம் இருக்குது. தரையை அறியாது தாமே திரிவார் புறையை உணரா புவி. மலைகெடுத்தோர் மண்கெடுத்தோர் வான்கெடுத்தோர் ஞானம் தலைகெடுத்தோர் தற்கேடர் தான். அந்த 2 மந்திரம் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கிங்கனாதபடி எங்கே இருக்கிறது? திருவருட்பயன் மந்திரம் அந்த 2ஐயும் இணைச்சிக்கிடுங்க. என்னதெல்லாம்? தரையை அறியாது தாமே திரிவார் புறையை உணரா புவி. என்ன அர்த்தம்? அதாவது தரையில் இருப்பவனுக்கு, இப்போ நம்மெல்லாம் இந்த தரையில் உட்கார்ந்துருக்கோம். இப்போ நமக்கு பேனா ஞாபகம் இருக்குது, நோட்டு ஞாபகம் இருக்குது, புஸ்தகம் ஞாபகம் இருக்குது, வகுப்பு ஞாபகம் இருக்குது. தரை ஞாபகம் இருக்கா? இப்போ தரை இன்னும் ஒன்று இல்லைன்னா, அது நம்மளை சுமக்கலைன்னா நாம் இப்போ உட்கார்ந்துருக்க முடியாது அப்படின்னு நமக்கு தோணிச்சா? எதை மறந்துட்டோம்? அதே மாதிரி நம்மை தாங்குகிற அருளை மறக்கிறோங்கிறார் உமாபதி சிவன். நம்மளை தாங்குகிற எதை மறந்துடுறோம்? தரையை அறியாது தாமே திரிவார். புறையினா அருள். புறையை உணரா புவி. புவினா மக்கள். மக்களை தாங்குவது அருள். ஆனால் யார் தாங்குவதை மறக்கிறார்கள்? எது போல? தரை தாங்குவதை நம்ம மறந்துட்டோம். இப்போ எல்லாரும் எதை நினைச்சிருக்கணும்? மறந்துருக்கணும். இப்போ இந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் தான் இந்த வகுப்பு நடக்குது. இப்போ யாருக்காவது டியூப்லைட் நான் சொன்ன பிறகு தான் ஞாபகம் வந்தது. நம்ம எதை நினைக்கல? எப்போ நினைப்போம்? அப்போ சாமி எப்போ நினைப்போம்? அருள் போனால் தான் நினைப்போம். அருள் வரும்போது நினைக்க மாட்டோம். இதுதான் செய்தி. அதுக்கு அடுத்த மந்திரத்தில் சொன்னார், மலை கெடுத்தோர் மண்கெடுத்தோர் வான்கெடுத்தோர் ஞானம் தனை கெடுத்தோர் தற்கேடர் தான். மலை கெடுத்தோர்னு தொடங்குற மந்திரம். இதில் தரையை மட்டும் சொன்னார், அதில் எல்லாம் சொல்கிறாரு. மலை கெடுத்தோர், மலைங்கிறது மேலே, இப்போ ஓங்கினார்ல, மலை கெடுத்தோர். மண்ணுங்கிறது கீழே, மலை கெடுத்தோர். மண் கெடுத்தோர். வான்கிறது மேலே, மலைங்கிறது நடுவு, மண்கிறது கீழே. இந்த 3ஐயும் சொன்னார். மலை கெடுத்தோர் மண்கெடுத்தோர் வான்கெடுத்தோர் ஞானம் தனம் கெடுத்தோர் தற்கேடர் தான். தற்கேடர்னா சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறவன் அர்த்தம். அவனே கெடுத்துக்கிடுறவன் அர்த்தம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் கத்துறதுக்கு முடியலைன்னா, நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போர். மாணிக்க வாசகர். ஆமாம், திருவாசகத்தில் சதகத்தில் சொல்கிறார். நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும்னார். நல்லும்னா நடுவில், மேலுளும்னா மேலே, கீழுளும்னா கீழே. அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் கிடையாதுன்னா யாவுளும்ட்டார். நாம் யாவுளும் எல்லாம் எள்ளும் எண்ணெயும் போல் என்று மாணிக்க வாசகர் சொன்னதும் இந்த இடம்தான். இதைத்தான் இங்கேயும் மாணிக்க வாசகர் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து கீழே இருக்கிறாரு, அகன்று பக்கத்தில் இருக்கிறாரு, ஓங்கி மேலே இருக்கிறாரு. வேலுக்கு என்ன இலக்கணம்? ஆழ்ந்து அகன்ற நுண்மை. கூர்மையாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், ஆழ்ந்து இருக்கணும். ஆழ்ந்து இருக்கிறது தான் வேலினுடைய அந்த குத்தி வைக்கிற பகுதி. அகன்று இருக்கிறது இலைப்பகுதி. அரச இலையை ஞாபகம் வச்சுடுங்களேன், அந்த நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கணும், அதுதான் வேல். அது ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய ஞானம்ங்கிறது ஆழ்ந்ததாக இருக்கணும், அகன்றதாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இப்போ நம்ம வகுப்பில் நம்ம பாடத்தை விட்டு வெளியே போய் நிறைய விஷயங்களை பேசணுங்கிறோம். இப்போ எதாவது ஒரு 10 புத்தகத்தை வச்சு அதில் இருக்குது இதில் இருக்குன்னு குறிச்சிட்டு நம்ம பேசுகிற பழக்கமே கிடையாது. அது என்னதுன்னா திரட்டுதல் தான். அது அடுத்தவங்க அறிவிலிருந்து வர்றது. நாம் எங்கேருந்து வரணுங்கிறோம்? உன் உயிரிலிருந்து வரணும். அதை மட்டும் சொல்லுன்னு தான் கேட்குறோம். உனக்கு என்ன தோணுது அதை சொல்லு. அடுத்தவங்க சொல்லுவாங்க, அதுக்கு உனக்கு என்ன? அவங்க சொல்கிறது, அவங்க சொன்னதுனால அவங்க நல்லா இருந்தாங்க, நீ சொன்னதால நீ நல்லா இருக்க முடியும். அப்போ அது சம்மந்தமான அறிவு எப்படி இருக்கணும்? ஆழமாக இருக்கணும். அதை ஆங்கிலத்தில் சொன்னால் ஆழமான டீப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. டீப்பான நாலேஜ். அகலமானங்கிறது வாஸ் சிலபஸ்பாங்க, விரிந்த நாலேஜ். ஷார்ப் நாலேஜ் பாங்க, நுண்ணறிவும் பாரு திருவள்ளுவர். ஷார்ப் நாலேஜ் ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு நோக்கரிய நோக்கே, அதுதான் நுண்மையான அறிவு. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய. இறைவன் எப்படி இருக்கிறாராம்? இன்னும் சின்னதாக பண்ண முடியுமானா முடியாது, அவ்வளவு சின்னதாக இருக்கிறாங்க. பெருசாகிறதுல பெருசாக நோக்கரிய நோக்கே. இப்போ வெண்டைக்காயை நம்ம வெட்டுறோம், ஒரு கட்டத்தில் இந்த அளவு போதும்னு நிறுத்துறோம்ல. வெண்டைக்காய் ஒரு கட்டிங் இந்த சைஸில் இருக்கணும்ட்டு, அதுக்கு மேலே வெட்ட முடியல. சாமியை நீங்கள் நுட்பமாக பண்ணிக்கிட்டே போயாச்சுன்னா கடைசியில் இன்னும் பண்ண முடியாத அளவுக்கு எதாக இருக்கிறாராம்? நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறிவு அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறார். அந்த இடம்தான் இந்த வேதங்கள் ஐயா என ஓங்கி அகன்ற நுண்ணியனே. நுண்ணறிவும் பாரு திருவள்ளுவர். புரியுதா? நுண்ணியனே. பெய்யாய் தனியாய் இன்னும் வரல, இந்த 3 வரி தானே. அதற்கான விளக்க பகுதி இருந்தால் எழுதிருங்க. உயிர்களுக்காக இறைவன் 5 தொழில் செய்கிறான்.
உயிருக்கு உயிராக நிற்கிறான். ஓம்காரத்தின் கூறு அகரம் உகரம் அகரம் விந்து நாதம். இந்த அகரம் உகரம் அகரம் விந்து நாதம்தான் நம்முடைய அந்த கரணங்களையும் புருடனையும் இயக்குது. இப்போ தானே இப்போ நோட்ஸ் எடுத்தோம். எதுக்கு? வெளிநாட்டு வகுப்புக்கு இப்போ தான் நோட்ஸ் எடுத்தோம். இந்த 5 கூறுகள் தான் அந்த கரணங்கள் 4ஐயும் புருடனோட சேர்த்து 5ஐயும் இயக்கும். 5ஐயும் இயக்கும். அதனால தான் இந்த இடத்துல ஓம்காரங்கிறத மாணிக்க வாசகர் கொண்டு வர்றார். நம்ம கருவிகள் இயங்கிறதுக்கு இந்த ஓம்காரத்தின் கூறுகள் தேவை. அந்த ஒவ்வொரு ஓம்கார கூறும் அந்த கரணத்தில் ஒவ்வொன்றை இயக்கம், அதுக்கு ஒவ்வொரு அதிதெய்வம் இருக்கும். இதைத்தான் இந்த இடம் வெளிநாட்டுக்கு நடத்திட்டு வந்தோம். இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நீங்களாம் அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? கோயில் பார்க்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க இது எங்களுக்கு என்னதுன்னு, ஆமாம் வேணும், அந்த புக்கில் இருந்து அவங்களால 500 வருஷம் ஆனாலும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதே இதில் சொன்னார். அதைத்தான் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற என்றார். மெய்யா என்றது இறைவனுடைய சொரூப நிலை. விமலா என்றது அவன் அனாதி சுத்தன், மலமற்றவன். வி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். மலம்னா கட்டு, கட்டு இல்லைன்னு அர்த்தம். வி என்பது எதிர்மறை பொருள் தரும். விநாயகர், நாயகன் இல்லாதவன் விநாயகன். வி நாயகன். விநாயகருக்கு ஒரு தலைவர் கிடையாது. அப்போ சிவபெருமான் விநாயகருக்கு தலைவர் தான். அது இந்த வைதிக மரபில் புராணங்களில் நம்ம அப்படி சொல்லி வர்றோம். விநாயகருக்கும் சேர்த்து தான் யார் தலைவர்? சிவன் தலைவர். வி என்பது இன்மை, மலம்னா கட்டு. இறைவன் அறமே வடிவான நடுநிலையாளன், அதான் விடைப்பாக. இறைவன் அறத்திலிருந்து நழுவுறது கிடையாது. இறைவன் நுட்பமான பொருளில் நுட்பமானவன், அதான் நுண்ணியனேனர். அடுத்தது மெய் என்றால் நிலையானது. வீடு என்பதற்கு பாசத்தில் விடுபடுதல்னு பொருள். 3 வரியில் எவ்வளோ விஷயம் இருக்குது. பாடும்போது நம்ம எவ்வளோ வேகமாக பாடிடுறோம். என்ன மெய்யை உன் பொன்னடிகள் கண்டின்றி விடுத்தேன் உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிங்களா விடைப்பாக வேதங்கள். ஆனால் எவ்வளோ விஷயம் இருக்குது. மீட்டிங்கு இணைப்பெரிய சாராமை. ஒரு ஐயர் வீட்டில் நாங்கள் சிவபுராணம் சொல்லுவோம். மீட்டிங்கு என்ன மீட்டிங் அப்படின்னு கேட்பாரு. என்னடா மீட்டிங் அப்படிங்கிற, மீட்டு இங்குன்னு சொல்லுடா, மீட்டிங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சைவம் இப்படியே போயிட்டு, அதுதான் வேதனை. புரியுதா? இந்த வேதனையோடு தான் நம்ம சைவத்தை தெரிஞ்சிட்டிங்கன்னா, அதை நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் பாருங்க. நீங்கள் அவனும் G1, நம்மளும் G1னா பிரச்சனை இல்லை. 5G அதானே. 5Gயில் நம்ம இருந்துக்கிட்டு அவன் எதில் இருக்குது 1Gயில் இருந்தான்னா தான் தலைவலி. அது வள்ளலாரெலாம் அதில் தானே வேதனைப்படுறார். அதாவது இந்த மக்களையெல்லாம் பார்த்தா எனக்கு வேதனையாக இருக்குங்கிறார்ல யார்? வள்ளலார். இதெல்லாம் திருத்த முடியாமல் போன போது ஓஷோ வேறு மாதிரி சொன்னார். ஈரோட்டில் சொன்னேன். ஓஷோ வேறு மாதிரி சொன்னார். திருத்துறதுக்கு அவர் ஒரு வகையாக முயற்சி பண்ணார். பிலாசபியே தப்பு, ஆனால் சில சிந்தனை நல்லா இருந்தது. தப்பை நேருக்கு நேர் சொன்னார். எந்த மதத்தில் தப்பு இருந்தாலும் நேருக்கு நேர் சொன்னார். கிறிஸ்தவ மதத்தை கண்டித்தார், இந்து மதத்தை கண்டித்தார், எல்லாரையும் கண்டித்தார். பௌத்தர்களை தான் அவர் அதிகமாக புகழ்ந்தது. இவங்களை எக்ஸிமோக்களுடைய கொள்கை, ஜென் துறவிகளுடைய கொள்கை தான் சடங்கு இல்லாத கொள்கை, தலைவன் இல்லாத கொள்கை, அடிமை இல்லாத கொள்கை. யாருடையது? ஜென் துறவிகளுடைய கொள்கை. எஸ்கிமோக்களுடைய வாழ்க்கை முறை. எஸ்கிமோக்கள் தான் உலகத்திலேயே அதிக நாள் உயிர் வாழ்கிறவன். அவனுக்கு எந்த ஆசையும் கிடையாது. எளிமையாக பனி கரடி மாதிரி பனி பிரதேசத்தில் அவனுடைய வீடே இந்த ஆடு அடைக்கிறதுக்காக ஒரு கூண்டு செய்கிறாங்களா, அவ்வளோதான் அவன் வீடே.
அதுக்குள்ளே தான் குடியிருப்பான். அது அல்லாத எல்லாத்தையும் இகழ்ந்தார். கடைசியில் அவர் எவனுமே அவர் சொல்லி எவனும் தெரிந்தல. கடைசியில் அவர் சொன்னார், 500 கோடி முட்டாள்களுக்கு மத்தியில் நான் ஒருவன் வாழ வேண்டியது இருக்குனார். யார்? ஓஷோ. 500 கோடி முட்டாள்களுக்கு மத்தியில் நான் ஒருவன் தனியாக வாழ வேண்டியது. அதுதான் வந்துடும் கடைசியில். இதில் ஈரோட்டு வகுப்பில் அதுதான் சொன்னேன். துறவி எப்படி உருவாகிறான்? சொல்லி சொல்லி பார்க்குறான். துறவியாகவே இவன் கூட இருந்தவன் போட்டு ஓடிடுறான். இவன் அதாவது இவன் கூட சேர்ந்து அவனையே அவன் துறவியாகிட்டு ஓடிடுறான். அப்படி ஓடுறவனில் ஒரு வகை தான் சித்தர். சித்தர் துறவிங்கிறவங்க யாருன்னா, மாற்ற முயற்சி பண்ணுறான், எவனும் திருந்த மாட்டேங்கிறான். போட்டு ஓடுறவங்க தான் யார் மாறுறாங்க? சித்தர்களாக மாறுறாங்க. போட்டுட்டு ஓடாமல் அனுசரித்து வாழ்கிறவங்க சமய ஆச்சாரியார்களாகவும் நாயன்மார்களாகவும் ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியார்களாகவும் இருக்கிறாங்க. அனுசரித்து கொண்டு இப்படி தான் இருப்பாங்க. பக்குவம் இவ்வளவு தான். இப்போ நட்டகல்லை தெய்வம் என்று 4 பூவை சாத்தியன்னு சித்தர் பாடுறாருன்னா, அவர் அவர் பக்குவப்பட்டுட்டார், அவர் கண்டிக்கிறாரு. ஆனால் சரியை பண்ணுறவன் பூ வச்சு தானே ஆகணும். அதுக்காக அவர் பின்னால் எல்லோரும் ஓட முடியாது. சரிதான், உண்டா இல்லையா? அவர் அந்த பூ வச்சதை கண்டிக்கலை, அதில் நின்னது தான் ஒரு கோபம். நட்டகல்லை தெய்வம் என்று 4 பூவை சாத்தியன்னு ஏன் சொன்னார்னா, ஞானத்தை கொடுக்க அவர் தயாராக இருந்தார். இவன் எதை விட்டுட்டு வரல, அதில் தான் டென்ஷன் ஆனார். அவருக்கு தெரியும். வள்ளலாரே சொல்கிறாரு, நான் போகாத கோயில்களா, நான் பாடாத சாமிகளா, அதையெல்லாம் விட்டு விட்டு நான் இப்போ சன்மார்க்கத்தில் இல்லையான்னு கேட்குறாரு. என் முதல் 5 திருமுறைகளை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு எழுதுகிறார். யார்? வள்ளலார் எழுதுகிறார். அதனால் இதெல்லாம் புரியப்படணும். இதெல்லாம் புரியப்படுறதால சமயம் புரியுதா? அதை இவ்வளோ அழகாக பாடினார். அழகான பாடப்பகுதி. அடுத்த தேவார பதியத்தை நம்ம தொடங்கிட்டோமா? அதை தொடங்கினா கிளம்பிடலாம். தொடங்கி விட்டுட்டா போதும். விளக்கம் சொல்லினா கூட பரவாயில்ல, பதியல்னா கூட பரவாயில்ல. ஆமாம். எத்தனாவது பதியம்? 36. சேர்த்து கூட படிச்சிடலாம், பதிய வேண்டியதில்லை.